ஃபைனலா கேங்கர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம சுந்தர்சியோட டைரக்ஷன்ல அவருடைய நடிப்புல நம்ம வைகை புயல் வடிவேல் பேக் டு ஃபார்ம்ங்கிற லெவலுக்கு மீண்டும் ஒரு காமெடியனா கேத்ரின் தெரேசா, வாணி போஜன், முனிஷ்காந்த், மைம் கோபின்னு சொல்லி பல பேரோட நடிப்புல உருவான இந்த கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்கு. தி அல்டிமேட் காம்போ இஸ் பேக். கடைசியா 2010ல ரிலீஸ் ஆன நகரம் மறுபக்கம் அந்த படத்துல பார்த்தது அப்புறம் 15 வருஷம் கழிச்சு திரும்பவும் இந்த காம்போவை இப்ப இந்த படத்துல பாக்குறோம். சோ இந்த படத்துக்கு இருந்த ஒரு முக்கியமான எதிர்பார்ப்புனா அது இந்த சுந்தர்சி வடிவேலுங்கிற ஓஜி காம்போ தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கலகலப்பு, மதகஜராஜா, ஆம்பளை இந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுதுன்னு நினைச்சோம். அது இல்லாம இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகிற நம்ம சுந்தர்சியோட 2வது படம். இதுக்கு முன்னாடி மதகஜராஜா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை பல வருஷமா கிடப்புல போட்டு ஃபைனலா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கும் முன்னாடி அச்சச்சோ 4 அரண்மனை 4ன்னு சொல்லி ஒரு ஹிட். சோ பேக் டு பேக் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த கேங்கர்ஸ் படம் வருதுங்கறனால ஆடியன்ஸுக்கு இந்த படத்து மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. போதாததுக்கு நம்ம வடிவேல் வேற இருக்காரு. சோ அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா? சுந்தர்சி அண்ட் வடிவேல் இருக்கிற பட்சத்துல இந்த படத்துல காமெடிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? அது போக நம்ம வடிவேலுக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்குமா? அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துருவோம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்லாம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது வாட் அபவுட் இன்று. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி, அரசன் கோட்டைங்கிற ஒரு ஊர்ல அரசன் சொல்லி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம கேத்ரின் தெரேசா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா இருக்காங்க. அதே நேரம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க முக்கியமா +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தம்மு சிகரெட்னு சொல்லி ஒரு தவறான வழியில போறாங்க. இது இல்லாம அந்த ஸ்கூல்ல இன்னும் சில தவறான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கேத்ரின் தெரேசாக்கு தெரிய வருது. லேட்டர் திடீர்னு ஒரு நாள் கேத்ரின் தெரேசாவோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ரம்யான்னு ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுவா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஊரோட சேர்மனா அண்ட் அந்த ஸ்கூலோட சேர்மனா இருக்கிற மைம் கோபியும் அண்ட் அவருடைய தம்பி அருள்தாசும் தான். ஊர்லயும் ஸ்கூல்லயும் இவங்களுடைய அடாவடித்தனம் தாங்க முடியல. உள்ளூர் போலீஸுமே அவங்க ஆளா இருந்துகிட்டு இதை தட்டி கேட்காம இருக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்புறாங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க நம்ம கேத்ரின் தெரேசா. இந்த கேஸ் விஷயமா கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு போலீஸ அண்டர் கவர்ல ஒரு டீச்சரா அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண சொல்லி அனுப்புறாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம சுந்தர்சி அதே ஸ்கூலுக்கு புது பிடி மாஸ்டரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. அண்ட் ஏற்கனவே அந்த ஸ்கூல்ல நம்ம வடிவேல் ஒரு பிடி மாஸ்டரா இருக்கிறாரு. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே அங்க நடக்கிற தப்ப தட்டி கேட்கறன்னு பேர்ல நம்ம சுந்தர்சி ஸ்கூல் சேர்மனான மைம் கோபிய ஒரு பார்ல வச்சு அடின்னு அடிச்சு பொளக்குறாரு. அதை தொடர்ந்து அவருடைய தம்பி அருள்தாசியுமே அவங்க ஃபேக்டரியில வச்சு வெளுக்கிறாரு. இவங்க 2 பேருமே அடிச்சது நம்ம சுந்தர்சி தாங்கிறது யாருக்குமே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரிய வருது. பட் அவங்களுமே இதெல்லாம் நம்ம சுந்தர்சி ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்காக பண்ணதா நினைச்சுப்பாங்க. பட் அவர் அந்த 2 பேரையும் அடிச்சதுக்கும் அந்த ஊருக்கு போனதுக்குமான காரணமே வேற. சோ லேட்டர் நம்ம சுந்தர்சியோட பிளாஷ்பேக் என்ன, அவர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, ஏன் அந்த 2 பேருமே அடிச்சாரு, டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்புன அந்த அண்டர் கவர் போலீஸ் யாரு, 4-5 பேரோட சின்ன கேங்க ஃபார்ம் பண்ணி கேங்கர்ஸ்ங்கிற பேர்ல கடைசியில வில்லன் கிட்ட இருந்து அந்த பணத்தை கொள்ளை அடிச்சாங்களாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். பொதுவா சுந்தர்சியோட காமெடி படங்கள்னாவே கதையில அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அதை பிரசன்ட் பண்ற விதம், அந்த ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே நிறைய இடங்கள்ல அரண்மனை டச்சுமே இருந்துச்சு. சுந்தர்சி அவரோட பிளாஷ்பேக் சொல்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி அரண்மனை 2 தான். என்ன பேய் தான் மிஸ்ஸிங். எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சிக்கு அரண்மனையை பிடிக்கல, அரண்மனைக்கு தான் சுந்தர்சியை பிடிச்சிருக்கு போல. இவரே வேணான்னு விட்டாலும் அது போற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபை இன்னும் பெட்டரா கொண்டு போயிருப்பாங்க. நிறைய காமெடி எல்லாம் வச்சு ஓவராலா படத்துல எங்கேயுமே லேக் அண்ட் போர்லாம் அடிச்சிருக்காது. முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் 1-2 ட்விஸ்ட்டுமே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது போக கதையுமே 2 விதமா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃப்ல தொடங்கும் போது சின்னதா ஒரு ட்விஸ்ட்டை வச்சு மொத்த கதையுமே வேற ட்ராக்ல கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் காமெடி ட்ராக்குமே எப்பவும் போல ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயினை கரெக்ட் பண்ண பாக்குற காமெடியன்ங்கிற மாதிரி தான் இருக்கும். சுந்தர்சி அண்ட் வடிவேல் காம்போல வந்த எல்லா படமுமே இந்த காமெடி ட்ராக்ல தான் இருந்திருக்கு. சோ அதே தான் இங்கேயுமே. அதோட செகண்ட் ஹாஃப்ல மணி ஹெய்ஸ்ட்ங்கிற பேர்ல ஒவ்வொரு மிஷனா முடிக்கிறதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு 30 நிமிஷம் அந்த தியேட்டர்ல நடக்கிற காமெடி போர்ஷன்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஈவன் இதுக்கு முன்னாடி வந்த சுந்தர்சியோட மதகஜராஜா அதுலயும் கடைசி ஒரு 30 நிமிஷத்துக்கு மனோபாலா சும்மா பட்டைய கல்பி இருப்பாரு. எல்லாருமே வயிறு குலுங்க சிரிச்சிருப்பாங்க. காமெடியின் உச்சகட்டமா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். பட் மதகஜராஜா அளவுக்கு இருந்திருக்காது. நிறைய ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வடிவேல்லாம் இருக்கிறாருங்கிற பட்சத்துல இந்த படம் மதகஜராஜா அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது கண்டிப்பா இல்ல. பிகாஸ் அந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது.
அந்த டைம்ல அந்த படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே பிரைம்ல இருந்தாங்க. சந்தானம், விஷால், மனோபாலா, லொல்லு சபா டீம்னு சொல்லி எல்லாருமே செம எனர்ஜியோட இருந்த காலகட்டம் அது. ஆனா இப்ப அப்படி இல்ல. அந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்கள வச்சு நம்ம சுந்தர் சி இப்போ ஒரு படம் பண்ணாலுமே அது கண்டிப்பா மதகஜராஜா அளவுக்கு இருக்காது. சோ அதே தான் இப்போ இந்த கேங்கர்ஸ்லயும் நடந்திருக்கு. சுந்தர் சி அண்ட் வடிவேல் காம்போல வந்த மேட்டுக்குடி, வின்னர், தலைநகரம், நகரம் மறுபக்கம் இந்த படங்கள் மாதிரியெல்லாம் இந்த கேங்கர்ஸ் இருக்காது. பிகாஸ் அதெல்லாம் பழைய படம். அந்த டைம்ல நம்ம வடிவேல் வந்து செம எனர்ஜியோட இருந்திருப்பாரு. காமெடி 50% இருக்குதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தலைவன் அதை 100% அளவுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு. பட் இப்ப அப்படியெல்லாம் இல்ல. வடிவேலுக்குமே வயசாகுது, இன்னும் அந்த எனர்ஜி லெவல் அப்படியே தான் இருக்கும்னு கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. படத்துல ஒரு 10 காமெடி இருக்குதுன்னா அதுல 8 காமெடி ஆச்சு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதே நேரம் காமெடி எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வடிவேல் பண்ண காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அதுக்குன்னு நம்ம வடிவேலுமே குறை சொல்லிட முடியாது. பிகாஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவே அவர் தான். அவர் இல்லனா இந்த படமே இல்லங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல அவருடைய காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஓகே, ஒரு ஆவரேஜ் தான். நீங்க அரமண்டேன் தானே, நீங்க ஏன் பதறீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். வில்லன் கிட்ட போயிட்டு வாலண்டியரா மாட்டிக்கிறது, நான் யாரையும் அடிச்சதில்ல எதையும் அடிச்சதில்லைன்னு சொல்லி மூச்சு விடாம ஒரு நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட்ல ரைமிங்ல பேசுறதா இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப்ல இவர் போடுற மல்டிபிள் கெட்டப், டீ கப்ல ஒட்டி மீச விழுகிறதா இருக்கட்டும், கழுத்துக்கு கீழே யோகா பண்றேன்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த மூணாவது சாவியை தேடி போற சீன், கிளைமேக்ஸ்ல லேடி கெட்டப்ல என் நாத்தனாருக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி பண்ற அட்டுழியத்தனமா இருக்கட்டும். மொத்த படத்தையுமே ஒரு ஒன் மேன் ஷோவா தூக்கி நிறுத்தி இருப்பாரு. லிட்டரலி என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வடிவேலுக்கு இது ஒரு கம்பேக் தான். கம்பேக்னு சொல்றதை விட நம்ம சுந்தர் சி இவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. போன படம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல அந்த அளவுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. போதாததுக்கு அவர் தான் அந்த படத்தோட ஹீரோவும் கூட. பட் இங்க காமெடி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தலைவன் பட்டைய கிளப்பி இருக்காரு. பட் நான் திரும்பவும் சொல்றேன், என்னதான் நம்ம வடிவேலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அவரோட எனர்ஜி வந்து இந்த படத்துல குறைவா தான் இருந்துச்சு. ஈவன் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்ல கூட தலைவன் செம்ம எனர்ஜியா இருந்திருப்பாப்ல. பட் காமெடி தான் ஒர்க் ஆகல. பட் இங்க அப்படியே ஆப்போசிட். காமெடி எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு, பட் எனர்ஜி தான் இல்ல. இது வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது. பட் படம் பார்க்கும்போது இது ஒரு சின்ன குறையா தெரியும். அதே போல பழைய வடிவேல் மாதிரி இந்த படத்துல இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. பட் இருந்தாலும் இந்த கேங்கர்ஸ் வந்து நம்ம வடிவேலுக்கு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸை விட எவ்வளவோ பரவாயில்ல. அந்த வகையில இது நம்ம வடிவேலுக்கு ஒரு கம்பேக் தான். அடுத்து இந்த படத்தோட ஹீரோ சுந்தர் சி ஆஸ் யூஷுவலான பெர்ஃபார்மன்ஸ் தான், எதுவும் புதுசாலாம் இல்ல. அரண்மனை 4ல எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுலயும் இருந்திருக்கும். பட் டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காரு. பொதுவா இவரோட படங்கள்னு வந்தாவே அந்த கிளாமர்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பட் இங்க அந்த மாதிரியெல்லாம் இல்ல, கொஞ்சம் குறைச்சிருக்காரு. ஒரே ஒரு சாங் தான் இருந்திருக்கும், அதுவுமே கொஞ்சம் கிரிஞ்சு இல்ல கிரிஞ்சுன்னு சொல்றதை விட மடத்தனமா தான் இருந்திருக்கும். என்னடா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இங்க வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல சின்னதா கார்த்தியோட மெய்யழகன் அண்ட் மதகஜராஜாவோட ரெஃபரன்ஸ்லாம் இருந்திருக்கும், சின்னதா டீஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு. எதுவும் புதுசாலாம் ட்ரை பண்ணல. கடைசியா அரண்மனை 4ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒர்க்கிங் தான். அண்ட் இந்த விஎஃப்எக்ஸ்லாம் எதுவும் இருந்திருக்காது, ஒரு நார்மலான படமா தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது போக லிப்சிங் இந்த டப்பிங் இஷ்யூவுமே இருக்கு. நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது ஏதோ பபிள் கம்ம போட்டு மென்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆடியோக்கும் வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுலயும் முக்கியமா நம்ம வடிவேல் பேசுற 1-2 டயலாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஸ்டார்டிங் அவர் பேசுற ஃபர்ஸ்ட் டயலாகே கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருந்திருக்கும். தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த லிப்சிங் இந்த டப்பிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் நிறையவே வருது. கங்குவா, விடுதலை பார்ட் 2, வணங்கான், குட் பேட் அக்லின்னு சொல்லி நிறைய புது படங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு. முன்னாடி இதெல்லாம் அதிகமா இருந்தது இல்ல. பட் இப்ப எதுக்குன்னு தான் தெரியல. அதை ஃபாலோ பண்ணி மியூசிக்கல்னு வரும்போது இந்த படத்துக்கு சி சத்யா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சுந்தர்சியோட அரண்மனை 3க்குமே இவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல சாங்ஸ்லாம் ஒர்க் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவும் அந்த அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல சாங்ஸ் மேல அந்த அளவுக்கு ஃபோக்கஸே பண்ணல இவங்க. கதைக்கு தேவையான ஒரு 3 சாங்ஸ்ங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். மோஸ்ட்லி மாண்டேஜா தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப டீசென்ட்டா நார்மலா ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்டு போற அளவுக்கு தான் இருந்திருக்கும். எதுவும் குறையாலாம் தெரியல. அதை தொடர்ந்து காஸ்டிங்னு வரும்போது நம்ம வடிவேல் அண்ட் சுந்தர்சி போக இந்த படத்துல இருக்கிற மத்த ஆர்டிஸ்ட் கேத்ரின் தெரசா, முனிஷ்காந்த், மைன் கோபி, வாணி போஜன், அருள்தாஸ், பகவதி பெருமாள்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா பிளே பண்ணிருப்பாங்க. யாருமே ஓவர் பிளே பண்ணல. அதுலயும் பகவதி பெருமாளோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். ஆரம்பத்துல கணக்கு வாத்தியாரா வந்த ஒரு மனுஷனை கடைசியில பொம்பளை கெட்டப்லாம் போட்டு சுத்த விட்டுருப்பாங்க. அண்ட் கேத்ரின் தெரசா சுஜிதாங்கிற கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. பொதுவா நம்ம சுந்தர்சி படங்கள்னு வந்தாவே ஹீரோயினுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் இங்க அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி அமைச்சிருப்பாங்க. கதையே ஹீரோயின் மூலமா தான் தொடங்குது. பட் அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அழகா கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதை அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா சுந்தர்சி படங்களை விரும்பி பார்க்குற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். மதகஜராஜா அளவுக்கு எதிர்பார்த்துறாதீங்க, கண்டிப்பா இருக்காது. நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், அது பழைய படம், எடுத்து 12 வருஷம் ஆச்சு. சிம்பிளா சொல்லணும்னா பேயே இல்லாத ஒரு அரண்மனை
கண்மணி படம்ங்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி காமெடி எல்லாம் இன்னும் ஒர்க் பண்ணி இருந்தாங்கன்னா பாசிபிளி மதகஜராஜா அளவுக்கு இருந்திருக்கலாம். ஒன் டைம் வாட்ச்லாம் கிடையாது. நம்ம வடிவேலுக்காகவே இந்த படத்தை எத்தனை முறை வேணுமோ பார்க்கலாம். காமெடிங்கிற பேர்ல எதுவும் கிரிஞ்செல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அச்சச்சோங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்காது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்குமே இது ஒர்க் ஆகும். யூஎஸ் சர்டிஃபைட் தான், அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த காமெடி விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் பின் குறிப்பு, இந்த லாஜிக்லாம் இருக்காது. பொதுவா சுந்தர்சி படங்கள்னாவே மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். அந்த வகையில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. தேர்ஃபார் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய். See you.